இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு ஆலமரம் பெருசா இருந்துச்சுங்களாம். அந்த ஆலமரத்துல நெறைய பறவைகள் இருக்குமா, அதோட சேர்ந்து ஒரு சேவலும், முயலும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த முயலோட குணம் எப்படின்னா, வீண் தற்பெருமைங்களாம். ஆனா சேவலுடைய குணம் அப்படி கிடையாதாம், சாதாரணமா இருக்குங்களாம். இந்த ஆலமரம் அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய அடர்ந்த காடுங்களாம். அப்போ இந்த சேவலும், முயலும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சிங்கம் வந்துகிட்டு இருந்துச்சாம். சேவல் சிங்கத்தை பார்த்தோன்னே பயந்து கத்த ஆரம்பிச்சிருச்சுங்களாம். சேவல் கூவ ஆரம்பிச்சதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப ஒரு கடுப்பா ஆயிடுச்சுங்களாம். அதுக்கு பிடிக்கவே இல்லையா அந்த சேவல் கூவுற சத்தம். அதனால அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்களாம். இத பார்த்த முயலு தன்னை பார்த்து தான் இந்த சிங்கம் பயந்து ஓடுதுன்ட்டு வீண் தற்பெருமைக்காக இந்த சிங்கத்தை தெருத்திக்கிட்டே போச்சுங்களாம். கொஞ்சம் தொலைவு போனதுக்கு அப்புறம் இந்த சேவல் கூவுற சத்தம் கேட்கறது நின்னுடுச்சுங்களாம். சிங்கத்துக்கு இப்பதான் அப்பாடான்னு ஆச்சுங்களாம். யாரோ தெருத்திக்கிட்டு வர சத்தம் சிங்கத்துக்கு கேட்டுச்சான். திரும்பி பார்த்தா இந்த முயல் தான் தன்னை தெருத்திக்கிட்டு வந்துச்சுங்களாம். ஆஹா, நம்ம பசிக்கு ஏத்த இறை இதுதான் சொல்லிட்டு அப்படி பாஞ்சி அந்த முயலை பிடிச்சு அதை கொன்னு தின்னுடுச்சுங்களாம். இப்படிதான் சில மனிதர்கள் இருக்கிறாங்கங்க. தங்களை பத்தியே வீண் பெருமை பேசி பல விஷயங்கள்ல எக்கச்சக்கமா மாட்டிக்கிறாங்கங்க. இந்த குட்டி கதையில இருந்து நம்மெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வீண் பெருமை ஆபத்தானது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.